ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்க பார்க் போலான்னு இருக்கோம். பாப்பா கூட்டிட்டு இதனியா கூட்டிட்டு போறோம். அம்மு குட்டி வாங்க பாரு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். குட்டிமா பாருங்க, சவுண்ட் விட்டு வந்துட்டு இருக்கு. பாருங்க, இதுதான் குமரபாளையம் மார்க்கெட்டு. அதுதான் பார்க் வந்தாச்சு. இதுதான் பார்க்கோட. கூட்டமா இருக்குமான்னு தெரியல, போய் பார்க்கலாம். இந்த சண்டே மேபி கூட்டமா இருந்தாலும் இருக்கலாம். இதுதாங்க எங்க ஊர் குமரபாளையத்தோட பார்க்கு. சின்ன பார்க்கு தாங்க. நகராட்சி பூங்கா. குட்டி வாங்க பாரு. அவ்வளவுதாங்க, ஒரு வழியா வந்துட்டோம் நாங்க. சரி, உள்ள போய் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. ஓகேங்க, வெளியே நாங்க வந்துட்டோம் பார்க்கு. உள்ள போயிட்டு பாப்பா எப்படி என்ஜாய் பண்றாங்கிறத நம்ம போய் பார்ப்போம். அவ்வளவுதாங்க, பார்க் வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா வெறும் 10 ரூபா தான். ஒரு ஆளுக்கு 10 ரூபான்னு வச்சுக்கோங்களேன், 2 பேர்த்துக்கு. டிராகன்ல வச்சிருக்காங்க, அது சும்மா பாக்குறதோட சரி. நாங்க குழந்தைங்களுக்கு உண்டான விளையாடுற கேம்ஸ் இது. இது அந்த ராட்டினம். அது ராட்டினம் இல்ல, டிராகன். டிராகனா? அதான் ஒண்ணு. டிராகன் அது உண்மையான டிராகனான்னு தெரியல, நானும் ஏதோ சொல்றேன். டிராகன் மாதிரி இருக்கு பார்க்க. சின்ன குழந்தைங்க கேம்ஸ் எல்லாம் இருக்கு. வாங்க, வேற ஏதாச்சும் போவோம். இங்கதாங்க நான் ஒரு தடவை பாட்டு பாடி ஒரு வீடியோ போட்டேன், ஆனா அது வியூஸே போகல. அது வேற விஷயம். எப்படி போகும்? நீதான் நல்லா இருக்குன்னு சொன்ன, அதனாலதான் பாடினேன். ஒரு குப்பையா இருக்கு. பெயிண்டிங்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே நல்லா இருக்கும். குழந்தைங்களா பாருங்க, ஜாலியா விளையாடிட்டு அட்ராக்டிவா ஏதோ வளரிட்டு இருக்கிறேன் நான் பாட்டுக்கு. என்ன பேசுறதுனே தெரியாம நம்மளாம் போய் பார்த்துட்டு வரோம். 2 பேரும் என்ன பேசுறதுனே தெரியாம பேசிட்டு இருக்கிறோம். ஏதோ வ்ளாக்ங்கிற பேர்ல அட்டுலியும் பண்ணிட்டு இருக்கிறீங்களா 2 பேரும் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்ஸ்லுக்கான கழுவி ஊத்திட்டாங்க. கமெண்ட்ஸ் முதல்ல வருதான்னு பாரு. வீஸே பார்க்க மாட்டேங்குது, கமெண்ட்ஸ் வர நம்ம எதிர்பார்க்கணும். நாங்களும் ட்ரை பண்ணலான்னு இருக்கோங்க. இந்த பக்கம் போலாம். பெருசா கேம்ஸ்லாம் எதுவும் இல்லை, ஏன்னா சும்மா இந்த ட்ரெயின் கேம்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல விளையாடுற கார்ல உட்கார வச்சு அந்த கேம்ஸ். உட்கார்றியா? இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரெயின் கேம் விளையாட போறோம். யாரெல்லாம் எங்க கூட ட்ரெயின்ல வரீங்களோ வாங்க. ட்ரெயினுக்கு டிக்கெட்டுங்களா ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இது குழந்தைங்களுக்கு ட்ரெயின் விட சொன்னா இவ போய் ட்ரெயின்ல குட்டிமா அங்க பாரு, அப்பாக்கு பைசு. கொஞ்ச நேரத்துல ட்ரெயின் கிளம்ப போகுது. அங்க பாரு. பாய். இங்க பாரு, அப்பா பாரு. அப்பா பாரு. குட்டிமா ஹாய். உண்மையாலுமே ட்ரெயின்ல போற மாதிரியே இருக்கு. அவ்வளவுதான் பிரேமா, இறங்க. ட்ரிப் முடிஞ்சதா 2 பேருக்கும்? முடிஞ்சது, நல்லபடியா முடிஞ்சது. பாரு. பாய். இது பாத்தீங்களா, இருட்டா இருக்கு பாத்தீங்களா? பயந்துக்காதீங்க, ஏன்னா லவர்ஸ்ல இங்க தனியா பேசிட்டு இருப்பாங்க. அதனாலதான் இங்க லைட்ல போடாம. என்ன பேசுவாங்க உட்காந்து? என்ன பேசுவாங்கன்னு உனக்கு தெரியாதா? லவ் மேரேஜ்ன்றது மறந்துட்டு பேசாத. இப்ப வந்து பாத்தீங்கன்னா
சரி வா நம்ம போலாம். அடுத்து நாங்க செட்டப்லாம் எதுவும் எடுத்துட்டு வரல, லைட்டிங்ஸ்லாம் எதுவும் எடுத்துட்டு வரல, சும்மா மொபைல் வச்சுதான் எடுத்துட்டு இருக்கோம். அதனால கொஞ்சம் கிளாரிட்டி அப்படிதான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. எங்கயாவது லைட் வெளிச்சம் இருந்ததுன்னா கொஞ்சம் ஃபேஸ் பிரைட்டா தெரியும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தூரி ஆட போறோம். ஆமா, ஃப்ரண்ட் கேப்ப லைட்டே இல்லாம கேவலமா இருக்கு. இந்த மாதிரி யாரும் விளாக் எடுத்து போட்டிருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. சரி விடுங்க, போக போக பாத்துக்கலாம். நாங்களும் வாங்குறோம், சம்பாதிச்சு வாங்குறோம். அதுக்கு முதல்ல சப்ஸ்கிரைப் வரணும், வியூஸ் வரணும், எல்லாமே வரணும். அப்பதான் தின்னதெல்லாம் வெளியே வந்து போடுறது. இதுல போனா வேணாம், நம்ம தூரத்துல இருந்தே பார்த்து ரசிக்கலாம். சரி, உனக்கேத்த கேம்ஸ் அங்க இருக்கு பாரு, சர்க்கிள் விடுறது, அதுல வேணா போய் விளையாடலாம். பாப்பா சர்க்கஸோட போயிருக்கா. சூப்பர் தன்யா. என்னடா ஒரு ரியாக்ஷன் காட்ட மாட்டேங்கிற, ஒண்ணு சரி இல்லைன்னா ஒரு என்ஜாய் பண்ற மாதிரி கூட ஒரு ரியாக்ஷன் காட்ட மாட்டேங்கிற. சரி அதுல போலாமா? நம்ம இங்க பாருங்க, குழந்தையும் கூட்டு வந்து விளையாட சொன்னா இப்ப குழந்தை மாதிரி விளையாடிட்டு இருக்கிறா. பயமா இருக்கு. சரி, என்னதான் பண்றோம் பாப்போம். வந்து பக்கத்துல குதிடா குதி, குதிச்சிடுறா கைப்புள்ள. கொஞ்சம் ஒரு மாதிரி இதாதான் இருக்கு. அட குழந்தைங்க கூட நேரம் இறங்கி இருக்கும். உடஞ்சிருச்சு பாரு. உடையெல்லாம் இல்ல, அது கொஞ்சம் மெட்டலா இருக்கிறதுனால சவுண்ட் வருது. இன்னொரு போயிடு. ஐயோ காரிட்டு இருக்கேன். நான் போனா குதிச்சிருவேன்னு நினைக்கிறேன், சத்தியமா குதிச்சிருவேன். டேய் தூரி ஆடிட்டு இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. கிடைக்குமான்னு தெரியல, வந்ததுல இருந்து பாக்குறக்கு ஏதாவது யாராவது ஒருத்தர் இறங்குவாங்கன்னு பார்த்தா. இந்த சீசா கேம் எல்லாம் இல்ல, அங்க இருக்கு வா. வந்து ஆட்டி விடுறாரு. எங்கடா காலை பிடிச்சு பின்னாடி பிடிச்சு தள்ளி விடு, போட்டு தள்ளி இருக்கு. அப்படி என்ன நல்லா பிடிச்சுக்கிட்டேன். அம்மு ஜாலி ஜாலி. அம்மா ஹைஃபை கிளாப் கிளாப் பண்ணு, கிளாப் பண்ணுடா. ஹைஃபை போட, ஹைஃபை ஹைஃபை இரு, ஸ்பீடா போகுது. ஹைஃபை போடு, ஹைஃபை. ஏய் கிளாப். இதுல யார் குழந்தைனே தெரிய மாட்டேங்குது. நானும் குழந்தையோட குழந்தையா மாறிட்டேன். இது வந்து ஸ்ப்ரிங் கேமு, இதில் நாமளாம் போய் குதிச்சோம்னா அவ்வளோதான், குதிச்சுன்னா கிழிஞ்சிரும். சரி ஓகே, சரி நம்ம அப்படியே போலாம். சண்டே பாத்தீங்கன்னா ஏண்டா ஏண்டா சரி, வீட்லயே இருந்தா எல்லாம் ஒரு மாதிரி மைண்ட் ரிலாக்ஸா இருக்காது. அதனால வீக்லி ஒன்ஸ் வந்தோம்னா கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். வீட்டுக்கு போறப்ப நமக்கு அடுத்த நாள் தூக்கம் இது பண்றப்ப. ஏமா அங்க பாரு, பாப்பா பாரு. லைஃப்ல 1000 பிரச்சனைங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஏரோப்ளேன்ல போறோம். அப்ப ட்ரெயின்ல போனோம், இப்ப ஏரோப்ளேன்ல போறோம். ஆனா இப்ப இதுல என்ன ஒரு பிரச்சனைனா பைலட் இல்லன்றாங்க. பைலட் இல்லாம போய் எங்க கிராஷ் ஆயிடுச்சுன்னா அவ்வளவுதான். அதனால நம்ம பார்த்துட்டு மட்டும் போலாம். சின்ன சின்ன என்ஜாய்மெண்ட் ஜாலியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிமா ஹாய் சொல்லு. ஹாய். நாங்க ஏரோப்ளேன்ல போகணும்னு ஆசைப்பட்டோம், என் பொண்ணு நிறைவேற்றி வைக்குது. நீயாச்சும் போகாம. ஒரு நாள் கண்டிப்பா பாத்தீங்கன்னா உண்மையான ஃபிளைட்ல கூட போகணும்னு நினைக்கிறோம், பார்க்கலாம்.
அது வந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு vlog மாதிரி எடுத்து போட்டு விடுறேன். இது ஓவர். ஏடா இப்பதான்டா ஆரம்பிக்கிறீங்க அதுக்குள்ள ஏன்டா இது too தொல்லை much. பண்றீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல பேசிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க அவ்வளவு கலாய்க்கலாம். பிரேமா ஒரு நிமிஷம் வாவேன். ஏன் உன்ன மாதிரியே ஒருத்தருக்காங்க வா. என்ன மாதிரியா? சரிங்க வாடா போய் பார்க்கலாம். இருங்க. அம்மா மாதிரி அங்க யாரோ இருக்காங்களாமா? சும்மா சொல்றியா நிஜமாவா? உன்ன மாதிரியே ஒருத்தருக்காங்க பாரு. இங்க நினைச்சேன் நீ இப்படிதான் ஏதாவது சொல்லுவேன்னு நினைச்சேன். நான் கூட பரவாயில்ல, அழகா கியூட்டா இருக்குல்ல. மேய்க்கிறது எருமை, இதுல என்ன பெருமை? நாங்க பெருமைப்பட்டுக்கோம். பார்க்கோட ஓவர் வியூ. ஆமாங்க முடிஞ்சு அவ்வளவுதான். அவ்வளவுதான் நாங்க கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. பாப்பாக்கு ஒரு தூக்கம் வந்துருச்சு. இப்ப எனக்கு என்ன தெரியுமா பெரிய டாஸ்க்கு? என்னது? இந்த பைக்ல ஏறி உக்காடுறதுதான் எனக்கு பெரிய டாஸ்க்கு. நீங்களே இந்த பைக்ல ஏற புள்ளி சொல்றாங்க, அதுக்குதான் வளரணுங்கிறது. இல்லை ஒண்ணு பண்ணல, ஸ்டாண்ட் போட்டதுக்கு அப்புறம் இப்படியே ஏறி உட்காந்துக்க, அப்புறம் வண்டி எடுத்து நிப்பாட்டில கரெக்டா போயிடும். ஆமா ஆமா